தகப்பனே, பாடும் போதே உம்முடைய அற்புதங்களை நாங்கள் உணரும் தகப்பனே. ஆண்டவரே, வருகிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஆராதனைக்கு தடையாக இருக்கிற எல்லா சாத்தானின் அந்தகார கிரிகளும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரை எதிர்த்து நின்று ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளை உம்முடைய மகிமையை நாங்கள் காண வேண்டும் அப்பா. உம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்துவீராக. உம்முடைய அன்பில் மகிழ்ந்து நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆராதிக்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நேரத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீர் மாத்திரமே மயப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நின்று அவர் நாமத்தை போற்றி பாடுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. ஹல்லேலூயா. திருப்பி சொல்லுவீங்க, நான் அவருடைய நாமத்தை போற்றி பாடுவேங்க. ஆமென். பாடுவேன், நான் பாடுவேன், அவர் நல்லவரே. வாழ்த்துவேன் நான், அவர் வல்லவரே. பாடுவோம். பாடுவேன் நான், பாடுவேன், அவர் நல்லவரே, நல்லவரே. வாழ்த்துவேன் நான், அவர் ஹல்லேலூயா. எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே, நீரே நன்றி 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 ராஜா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவரே, இப்பொழுது இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உங்களையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இறங்கி வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சி
நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா
பாடுவோம். சுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னை மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும். பாடுவோம். நீர் மாத்திரம் போதும் அப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே. நீர் மாத்திரம் எப்பொழுதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். எனக்கு பாடும் பொழுது ஒரு உள்ளத்தினால் இருந்த ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். எனக்கு எவ்வளவு நல்ல காரியங்களை எங்களுக்காக செய்திருக்கிறீர். நீர் மாத்திரம் போதும். எங்களை ஆண்டவரே அறிந்து தேர்ந்தெடுத்த ஆண்டவர் இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறீரே ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹalleluya. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நன்றி ஆண்டவரே. எவ்வளவு நல்ல காரியங்களை எங்களுக்காக செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் நிற்பதும் ஆண்டவரே உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதற்கு காரணமே ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன்.
முற்றிலுமாய் எங்கள் வாழ்க்கை ஆண்டவர் உங்களுடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துக்கிறது மிகுந்த சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த வாரத்தினுடைய கடைசி வாரம், இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. இன்னொரு மாதத்தில் கர்த்தர் நம்ம எடுத்து செல்ல போகிறார். அதற்கு முன்பாக கர்த்தர் நம்ம நடத்தின ஒவ்வொரு பாதைகளும் நினைச்சு இப்போ நீங்கள் எவ்வளோ ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதம் செஞ்சிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிற ஸ்தோத்திரம் நன்றியில் தான் தெரிய போகுது. எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு இந்த மாதத்தில் அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சு என்னை ஆச்சரியமாக நடத்தினார் சொல்லுவாங்க. நல்லா உங்கள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஆமென். இந்த மாதத்திலும் அடுத்த மாதம் வரும்போதும் கர்த்தர் இதை விட நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவரை துதிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நடத்தின ஒவ்வொரு பாதைகளும் நிச்சயம் நம்ம நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நம்ம ஆராதிக்கும் போது ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. கர்த்தருடைய பிரகாரங்களில் நிலைத்திருப்பது எத்தனை மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவரை துதிக்கும் துதியால் கர்த்தர் நம்மளை நிரப்பி இருக்கிறார். இந்த காலைவெளியிலும் நம்ம கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுக்க போகிறோம். நம்ம பாடலை பாடும்போது உற்சாகமாக நம்ம ஆண்டவருக்கு மகிமையை நம்முடைய கரங்களை பலப்படுத்தினதுக்காகவும் இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் நம்ம இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலும் கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கு கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார். அவர் இருக்கிற இடங்களில் மகிமை விளங்கினது என்று நம்ம வாசிப்பது போல இந்த காலை வெள்ளும் கர்த்தருடைய மகிமை நம்ம இருக்கிற இந்த வாசஸ்தலத்தில் இறங்கி அது வெளிப்படணும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி இந்த காலை வேளை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த காலை வேளை ஆண்டவரே உமக்கென்று கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீ ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இன்னும் அதிகமாக உமக்கென்று கொடுக்கும் ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாகும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய நேரத்தையும் எங்கள் தாளந்துகளையும் எல்லாவற்றையும் உமக்கென்று கொடுக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளை ஆண்டவரே நாங்கள் சபையாக கூடி உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிற இந்த தருணத்தில் ஆண்டவரே நீ நடத்தின விதங்கள் அதிசயம், நீ நடத்தின விதங்கள் அற்புதம். இந்த காலை வேளையிலும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக ஒவ்வொரு ஆத்துமாக்கு ஒவ்வொரு கணுக்களையும் பிரிக்கிறதாக இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளை நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே அந்த வார்த்தையை கேட்க தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் நீக்கி போடுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை உம்முடைய தாசனை எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இந்த இடத்துல தொனிக்கப்படும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், அது ஆண்டவரே கிரியை செய்ய போதுமானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளை நீர் மகிமையான காரியங்களை செய்வீராக. எல்லாவற்றையும் கருத்து நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய தாசனும் நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம வரவேற்போமா? Hallelujah. Amen. Hallelujah. How many of you excited in the house of the Lord? இந்த காலை வேளையில தேவனுடைய ஆலயத்தில் எத்தனை பேர் மனமகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? Hallelujah. Amen. கர்த்தர் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை மூலமாக நம்மளோடு கூட பேசுவாராக. தயவு செய்து சபையாருக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். தயவு செய்து நம்ம சபை ஊழியங்களுக்காக நீங்கள் வந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நீங்கள் உங்களை தனிப்பட்ட ஜபத்திலே ஜெபித்து கொள்ளும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறது வந்து இட்ஸ் அ வார்ஃபேர். இட்ஸ் நாட் ஈஸி. சரிங்களா? ஒரு யுத்த களத்தில் நிற்கிற மாதிரி இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறது அது உங்களுக்கு அனுபவிச்சா தான் தெரியும். அதனால்
இது தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தயவு செய்து இங்கே இருக்கிற NLFல இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு உங்களை தனிப்பட்ட ஜெபத்திலே தினமும் ஒரு வார்த்தையாவது ஜெபிங்க. ஆண்டவரே நீர் அவளை அபிஷேகம் பண்ணி அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஜெபத்தை நிச்சயமாய் கேட்டு கர்த்தர் இந்த பட்டணத்திலே இந்த தேசத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே கழுதையாகிய என் மேல் நீ ஏறி நீ சவாரி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் உன்னுடைய வார்த்தை அனுப்பி நீ குணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே நீர் மாறாதவராக இருக்கிறீங்கப்பா. நீர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு உம்முடைய வார்த்தை ஆண்டவரே குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கிறது ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே நீர் வாரும் ஆண்டவரே. நீ வந்திருக்கிறீங்க அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய எல்லா காரியங்களும் மாறுதலாய் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த காலவெளியில் எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அழைத்து வந்திருக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஆமேன். யோசிச்சு பாருங்களேன், நான் உட்கார்ந்துருக்கும் போது யோசிப்பு கொண்டிருந்தேன். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களே எத்தனையோ பேர் சபைக்கு போகாத சூழ்நிலைகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லை? ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஜிம்மில் இருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ்க்காக வேறு ட்ரைனிங்கு போயிருப்பாங்க, வேறு வேலைக்காக இன்டர்வியூக்காக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சில பேர் படித்து கொண்டு இருக்கிறாங்க குரூப் எக்ஸாமுக்காக. யோசிச்சு பாருங்களேன். ஆனால் நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஆமேன். நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா உன்னதமான ஒரு மறைவில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமேன். அது நான் தயவு செய்து தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் தாவீது சொல்றான், ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுவதே நாடுவேன்னு சொல்லி சொல்றான். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். You can be at any place this morning, but being come to the house of the Lord is a privilege. ஹல்லேலூயா, பெரிய பிரிவிலேஜுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க கைகளை தட்டி. உங்களை என்னையும் நீதிமானாய் மாற்றி கர்த்தர் இந்த இடத்துல கனமான பாத்திரமாக வணைந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க நினைச்சுக்காதீங்க, பிரதர் ஐ எம் வேஸ்ட் பிரதர், நான் என் வாழ்க்கை அசுத்தமா இருக்குது, பாவம் நிறைந்த வாழ்க்கையா இருக்குது, நான் எப்படி என் வாழ்க்கை எதிர்காலம் இருக்க போது நிலையில்லாதவனா இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் தேவன் வணைந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். I don't know what is the situation you go through, but the word of the Lord this morning to you is God wanted to you make you a special vessel for him. Hallelujah, ஆமென். நீ சாதாரண பாத்திரம் அல்ல சகோதரனே, நீ கனத்துக்குரிய பாத்திரம். அல்லேலூயா, ஆமென். தயவு செய்து தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் இன்னைக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நீங்க சும்மா போக மாட்டீங்க, வந்தவனமா போக மாட்டீங்க. கர்த்தர் உன்னை நீதிமானாய் அழைத்திருக்கிறார். நானா பிரதர் அப்படின்னு கேட்பீங்க. ஆமா, ஆண்டவர் உனக்கு இருக்கும் கொஞ்சம் பலத்தோட போப்பா அப்படின்றார். லார்ட், கொஞ்சம் ஆண்டவர் வேதத்தில் பார்க்கிறோம், கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதும் மலையை பெயர்க்க முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். இன்ற நாளிலும் கூட பிரசங்கத்துக்கு ஆதாரமாக பாஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்ப்போம். ஜெரமியா chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. I want you to read in English. யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன்.
அருமையான தேவச்சனமே, இந்த காலை வேளையில ஐயா ஒரு நல்ல முடிவுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் ஒரு நல்ல முடிவு வரணும், என் பிள்ளைக்கு திருமணம் நல்ல இடத்துல நடக்கணும், என் பையன் குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு நல்ல நிலையில ஒரு அரசு உத்தியோகத்தில் போகணும், ஒரு முடிவுக்காய் காத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஒரு முடிவுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க? அது ஒரு கல்யாணமாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம், வீட்டில் ஒரு சமாதானமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். காட் இஸ் கோயிங் டு டூ a நியூ திங். ஹல்லேலூயா. புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இன்னைக்கு விசுவாசிங்க. கர்த்தர் விசுவாசம் இல்லாம இந்த இடத்துல விசுவாசமா இருப்பது கூடாத காரியம் சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அதனால விசுவாசியா இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் மேல அவர் பாரத்தெல்லாம் வச்சிடலாம். ஐயா இவ்வளோ கடன் இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஷிப்பிங் பிஸ்னஸில் தவறாக அவங்களோட அக்கௌண்டன்ட்டு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். எவ்வளோ தெரியுங்களா? 1 crore. நல்ல லாபம் சம்பாதிட்டு இருந்த அந்த நண்பர் just one transaction completely his business is gone. யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு எனக்கு நல் முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது வாக்குத்தத்தம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு படிங்க பிரதர். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். This is the word of the Lord this morning for you church. சபையே, இதுதான் உனக்கு வார்த்தை. தேவன் உனக்கு நல் முடிவுக்காக நீ நினைத்திருக்கிற நினைவெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப எப்படிப்பட்ட முடிவு அப்படின்னு சொன்னாரு? அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு படிங்க பிரதர். சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சமாதானம் சொல்றோம். வாலிப பிள்ளைகள் சமாதானம் இல்லாத தவிக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் எங்கிலும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒவ்வொரு கம்பெனிலையும் சம்பளம் இருக்குமா, மாசமான நல்ல சம்பளம் வருது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லாத காரியத்தை பார்க்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணனானவைகளை செவையாக்குவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஒருவேளை something wrong, something different, something challenging things happening in your life. உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் கஷ்டமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மகனே கோணனான வழிகளை செவ்வையாக்குவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். கரடு முரடான பாதைகளை உனக்கு சமமாக மாற்றுவேன் என்று சொன்னார். ஆமென். ஒவ்வொருக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும், நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எவ்வளோ கரடு முரடாக இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நீ எதிர்பார்க்கிற முடிவை ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொடுப்பேன்ப்பா அப்படின்றாரு. நீங்கள் கேட்கலாம், பிரதர் ஹவு இட் வில் ஹேப்பன், எப்படி நடக்கும் இது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் என் பிள்ளையா இருக்கிறபடினாலே, நீ காத்து கொண்டிருக்கிறபடினாலே உன்னை கர்த்தர் தீமைக்கல்ல சமாதானக்கேற்றவைகளான காரியத்துக்குள்ளாய் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் வேதம் சொல்லுகிறது ஒரு வார்த்தை, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நம்பியிருந்தீங்கன்னா இந்த காலைவேளையில் நிச்சயமாக சொல்ல முடியும், நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை நம்முடைய பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சிருக்காது, நம்முடைய சொந்த குடும்பம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் கர்த்தர் இந்த காலைவேளையில் உங்களை என்னைய பார்த்து சொல்கிற காரியம், மகனே மகளே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ்ல, வாட் அ வண்டர்ஃபுல் ப்ரிவிலேஜ் காட் ஹஸ் given that. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கோணனாளவைகளை செவ்வையாக்கி நம்ம அவருடைய ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிற நம்மை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன், நம்ம எது நினைச்சாலும் நம்ம நினைக்கிறோம்ல, நான் நினைக்கிறது நடக்கணும் ஐயா, அது நடக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல. என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்குமா அப்படின்னு தெரியல, கர்த்தர் செய்வாரா?
எத்தனை ஏக்கங்கள். இந்த வியாதி சுகமாகுமா? கர்த்தர் அதை செய்வாரா? நானும் ப்ரொஃபஷனலா ஒரு டிகிரி முடிப்பேனா? யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்குதுல்ல. we have a question this morning in our heart and God is answering you. மகனே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தரை நீ நம்புகிறவனா இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை என்ன பண்றேன்? உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. நம்ம சில வார்த்தைகளை நாம் எடுத்து ஆண்டவர் சொல்றாரு, மகனே, உன் வாழ்க்கையில தீமைக்கான காரியத்தை நான் செய்ய மாட்டேன், சமாதானத்துக்கான கேதுவான நினைவுகளே என்னிடத்துல இருக்குதுன்னு சொல்றார். ஆண்டவருடைய எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. நம்ம எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம மேலே மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறாரு. நம்ம எல்லாம் நம்ம ரூத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரூத்து புஸ்தகத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ஆதாரமாக ரூத்தோட வாழ்க்கையில் படிங்க பிரதர். ரூத்தோட வாழ்க்கை 1ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் 2வது வசனம் படிங்களேன். 1-2 வாசிங்களேன். ரூத்து புஸ்தகம் 334 பக்கத்தில் இருக்கு. ரூத்தின் புஸ்தகம். அந்த ரூத்தோட சரித்திரத்தில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, படிங்க பிரதர். 1ஆம் அதிகாரம் 1-2-3 பாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாயாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தாகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவனுடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். ஆமென். படிங்க, 4வது படிங்க. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். ஆமென். இந்த இடத்துல நாம் ரூத்தோடைய வாழ்க்கை, நகோமியை பார்க்கிறோம். நகோமி யாருன்னா, இந்த ரூத்தோடைய மாமியார். அவருடைய புருஷன் எலிமெலேக்கு. இந்த எலிமெலேக்குடைய மனைவி நகோமி. இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? அவங்க எருசலேமை விட்டு, பெத்லகேமை விட்டு அவங்க என்ன பண்றாங்க? எந்த ஊருக்கு போறாங்க? மோவாப் தேசத்துக்கு போறாங்க. மோவாப் தேசத்துக்கு போயிட்டு அங்க பார்த்தீங்கன்னா நெகட்டிவான காரியம் நடக்குது. அங்க நகோமியுடைய புருஷன் இறந்து போறாரு. திருமணம் பண்ணி தன் 2 மகன்கள் இறந்து போறாங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல வாசனா, அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனால். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம ஓடி போனோம்னு வச்சுங்களேன், நம்ம தனித்தவர்களாய் மாறிவிடுவோம். If you leave the presence of God, if you run out of presence of God, it's very dangerous. இந்த காலைவேளையிலே தேவனுடைய வார்த்தை யாருக்கு வருதுன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு வருதுன்னு நல்லா தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நகோமியோட வாழ்க்கையில புருஷன் இருந்தாங்க, 2 பிள்ளைங்க இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, மருமகள் இருந்தா, குடும்பம் ஓஹோன்னு இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனா டைம் ஹஸ் கம், நேரம் வந்துச்சு, அனைவரும் மரித்து போனார்கள். வேதம் ஆவியானவர் ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. தன் புருஷன், அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனை இழந்து தனித்து போய் நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இன்றைக்கு நிறைய காரியங்கள் நம்ம தேசத்தில், நம்ம ஊர்லலாம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லை, தவிக்கிற ஒரு சூழ்நிலைகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குடும்பங்களிலே பார்க்கிறோம், தவிக்கிறாங்க. ஐயோ, யார் இந்த குடும்பத்தை எடுத்து நடத்த போறாங்க? ஐயோ, வேலை இல்லை, யாரு வருமானம் இல்லை, என்ன செய்வது? தவிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர், உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் தனியா இல்லை, சர்வ வல்லமையோட தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய இன்னைக்கு நாம் என்ன பார்க்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, மகனே, உனக்கு முடிவு இருக்கிறது, உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன்.
ஆண்டவரே என்னை யாருமே கண்டுக்கலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பாதீங்க. ஆண்டவரே என் சூழ்நிலையை யாரும் என்னை ஏற்றுக்கொள்வதில்லைன்னு சொல்லி புலம்பாதீங்க. ஆண்டவரே நான் நடந்து போற பாதை கடினமா இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி அழாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், உன் சூழ்நிலையை அறிந்திருக்கிறேன் மகனே, உனக்கு முடி உண்டாக்குவேன் சொல்றாரு. அது மட்டுமல்ல, அவைகள் எல்லாமே தீமைக்காக அல்ல, சமாதானக்கான முடிவுகளை கத்தர் தர போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. கைகளை தட்டி அந்த சமாதானத்துக்கான வழிகளை கத்தர் இன்றைக்கு உனக்கு தருகிறார். Receive in the name of Jesus. You receive. God has kept the blessing for you. தேவனுடைய ஆலயத்திலே நியூ லைஃப் ஃபெலோஷிப் ஆலயத்துக்கு வந்திருக்கிற உனக்கு இந்த காலைவேளை கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில கத்தர் தீர்க்க தரிசன வார்த்தையாய் கத்தர் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய வசனத்திலே உனக்கு முடி உண்டு. உன் நினைவுகளை அறிந்திருக்கிறமா, கவலைப்படாத. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, டே டோன்ட் வரி. ஒரு நண்பன் சொன்னாரு, அந்த 1 lakh இழந்த அந்த மகனை பார்த்து சொன்னாரு, க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்னா, ஹே டோன்ட் வரி, நான் என்னுடைய வீட்டு பத்திரத்தை கொடுக்குறேன்ப்பா, எத்தனை கோடியை எடுத்துக்க அப்படின்னு சொன்னாரு. அந்த மகன் அந்த பத்திரத்தெல்லாம் கொடுத்தாரு, கோடியெல்லாம் எடுத்தாங்க, பிஸ்னஸ் போட்டாங்க. ஆனால் அந்த காரியத்தை சரி செய்ய முடியவில்லை. ஏன்னா அங்கே குறைவு இருக்கிறது. குறைவுகளை நிறைவாக்குற தேவன். நம்ம யோசிச்சு பாருங்களேன், we are becoming very smart people. விசுவாசியா இருக்கிறோம், ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறோம். யாரை காட்டிலும்? தேவனை காட்டிலும். பிரதர், I am a child of God. ஆமா, ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க, ஆலோசனை சொல்லுங்க. ஆண்டவரை விட அதிகமா ஆலோசனை சொல்றது, ரொம்ப ஸ்மார்ட்டா சொல்றது. அப்புறமா அடி வாங்கிட்டு வருது. ஐயோ சாரி பிரதர், அம்மா தெரியாம. வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாராதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தைங்க. நான் ஸ்மார்ட்டா ஒரு வேலை கிடைச்சதுன்னா, ஒரு சேலரி வந்துச்சுன்னா, ஐ வில் பை மை கார், ஐ வில் கெட் செட்டில்ட். நோ, ஆண்டவர் சொல்றாருன்னா பார்த்து, உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன்ப்பா. எப்படிப்பட்ட நினைவாக இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களுடைய நினைவை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் என்னோடு கூட கர்த்தர் ஆவியானவர் இடைப்பட்டு பேசுகிற ஒரு காரியம், உன் நினைவை அறிந்திருக்கிறேன். God is reminding you one more time. எப்படிப்பட்ட நினைவாக இருக்கணும்னா, ஆண்டவருடைய நினைவு எப்படி இருக்குன்னா, உன்னை தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவான நினைவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறது. இந்த இடத்துல நகோமி தனிமையா இருக்கிறா. ரூத் சொல்றா, அங்க 2 மருமகள் இருக்கிறாங்க. அந்த 2 மருமகள்ல ஒரு கூப்பிட்டு சொல்றா, அம்மா ஏன் கூட வரீங்க? உங்களுக்கு கணவன் இல்லை, நிர்பந்தமா இருக்கிறீங்க, உனக்கு லைஃப் இல்லை, why you are following me? பேசாம உங்க வீட்டுக்கு போயிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நகோமி ஒரு நல்ல ஒரு அட்வைஸ், கவுன்சில் கொடுக்குறாங்க. பியூட்டிஃபுல் கவுன்சில். ஆனால் அந்த இடத்துல அங்கே படிங்க பிரதர். அதற்கு நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடே ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராக்கும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடைய வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு இருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகள் பெற்றாலும் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்து. 14 படிக்கும்போது, அதற்கு ரூத், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஓகே, we are seeing 2 characters. ஓர்பாலை பார்க்கிறோம், ரூத்தை பார்க்கிறோம். 2 பேரும் மருமகள்ங்க. நகோமி கவுன்சில் பண்ண உடனே she took a quick decision. நம்ம லைஃப்ல கூட சொல்லுவாங்க, என்ன டிசிஷனே எடுக்க தெரியல உங்களுக்கு, உடனே எடுக்கணும் டிசிஷன். யூ ஹேவ் டு டேக் இம்மீடியட்லி. தட் ஒன்லி யூ ஆர் ஸ்மார்ட். இந்த உலகம் சொல்லும், கரெக்டா? இந்த உலகத்தில் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா, என்னப்பா ஸ்லோவாக டிசிஷன் எடுக்கிற? நோ, யூ நோ யூ ஆர் வெயிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டோடைய பதிலுக்காக நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற. ஆனால் இந்த உலகம் உன்னை பார்த்து சொல்லும், நீ ஏன் ரொம்ப ஸ்லோ தம்பி, ஸ்லோவாக டிசிஷன் எடுக்கிறப்பா அப்படின்னு சொல்லும்.
இங்க ஓர்பால் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அவ டிசிஷன் எடுக்கிறா. நகோமிக்கு முத்தமிட்டு அழுறா, ஐயோ என் மாமியாரே உன்னை விட்டு பிரியறனே, என் அன்பான மாமியாரே நான் அழுறா, ஃபீல் பண்றா, உண்மையாவே ஃபீல் பண்றா, மனதுருகிறா, வெரி கம்பேஷனட், இஸ் ஃபீலிங் பேட். ஐயோ என் ஹஸ்பண்ட் இருந்தா செத்துட்டான், என் மாமியாரும் போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, கட்டி பிடித்து முத்தம் கொடுக்குறா. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ வழியில போயிட்டா, அவங்க ஊருக்கே போயிட்டா, திரும்பி போயிட்டான். ஆனா ரூத் took a decision. இந்த அருமையான வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிற தேவஜனமே, ரூத் சொல்றா, அம்மா நகோமியை பார்த்து சொல்றா, நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன், நான் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. இன்றைக்கு காலை வேளையில ரூத்தோட வாழ்க்கையில கர்த்தர் தீங்கு செய்யவில்லை, அவளுக்கு சமாதானத்தினான காரியத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், விதவை கோலம் போன்ற ஒரு ரூத்தோட லைஃப்ல, ஹோப்லெஸ்ஸாக இருந்த ரூத்தோட வாழ்க்கையை அவள் என்ன பண்ணா, நல்ல ஒரு அர்ப்பணிப்போட இருந்த. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see the characteristics of ரூத்தோட வாழ்க்கையில் அவருடைய குணாதிசயங்கள் பாருங்களேன். அவள் நைஸாக எஸ்கேப் ஆயிருக்கலாம், ஓர்பால் மாதிரி எஸ்கேப் ஆயிருக்கலாம், ஆனால் பண்ணலை. அந்த இடத்துல அந்த காரியத்துக்கு கட்டுப்பட்டு நகோமிட்ட சொல்ல, அம்மா நான் உன்னோடு தான் இருப்பேன், நீ எங்கே போறியோ நான் வருவேன், உன் ஜனம்தான் என் ஜனம், உன் தேவன் தான் என் தேவன். அல்லேலூயா. ரூத் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவள் செய்தாள், ஒரு took a decision. அதனால என்ன நடந்தது பார்க்கோனா, போவாசை அவள் மனம் முடித்தாள். போவாஸ் ஒரு பெரிய பணக்காரன். அவன் யாருன்னா எலிமெலேக்கினுடைய கணவனுடைய சொந்தக்காரன். அதை பார்க்கிறோம். அவன் ரூத் திருமணம் செய்தால் கூடயே இருந்தா நகோமி, அவள் கூடயே இருந்த அந்த காரியங்கள் எல்லாம் அவளுக்கு கற்றுக் கொடுத்து அவள் அவர் ஐஸ்வர்யம் மாறாய். ரூத்தோட சந்ததியில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அவள் இஸ்ரவேலர் கிடையாது, அவள் மோவாபிய சந்ததியிலேருந்து வந்தவ, ஒரு புறஜாதியான சந்ததியில் வந்தவ ரூத். ஆனால் அவளை கர்த்தர் போவாசை திருமணம் செய்ததினாலே அந்த சந்ததியில் தாவீதின் சந்ததியாய் மாறி மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில் பிறந்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். நீங்க இன்னைக்கு கேட்கலாம், பிரதர் நான் சந்ததியா கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து வரல பிரதர். ஆனா உன்னை கர்த்தர் இன்றைக்கு இஸ்ரவேலனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு எனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே என்று சொல்றார். உன்னை அழைக்கிறார் ஆண்டவர். திஸ் மார்னிங் உன்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில தீமைக்கான அல்ல. எப்படி ரூத்தோடைய பேக்ரவுண்டில் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி, பட் காட் பிளெஸ்ட் த ஜெனரேஷன் ஆஃப் ரூத். தேவன் ரூத்தோடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நீங்கள் தான் ஆபிரகாமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் ஆபிரகாம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் நோக்கத்தோடு கூட ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் ரூத்தோட வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை தர வல்லவராக இருக்கிறார். அடுத்து நாம் எடுத்து வாசிப்போம் யோனாவின் புஸ்தகம். எல்லாம் யோனாவை எடுத்துக்கங்க. யோனாவின் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா ஆமோஸ்க்கு அடுத்தது இருக்கு. யோனாவோட வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை யோனாவை பார்த்து சொல்றாரு, மகனே நீ நினிவேக்கு போப்பா, நினிவேயை நான் அழிக்க போறேன், நீ ஜனங்கள்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணு, ஜனங்களை ஆயத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறார். God has already given the task. ஏற்கனவே கொடுத்துட்டார், உனக்கு ஏற்கனவே பேசிட்டாரு. எத்தனை வாட்டி பேசுவாருங்க. நேற்று கூட ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறார். நல்ல ஒரு பைபிள் டீச்சர். அவங்களுடைய தகப்பனார் விழுப்புரத்தில் ஒரு சபை வைத்திருக்கிறார். அவர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஐயா நீங்களாம் ஒரு நல்ல பைபிள் டீச்சர். ஆமாம், நல்லா டீச் பண்ணுவேன், கரெக்டு. நீங்களாம் ஒரு சபை போதகராக ஆயிருந்தீங்கன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஐயா அப்படின்னு. ஆமாம், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னாரு. எப்போ ஐயா ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டேன்.
ஆயிருக்கணும் பிரதர், பட் சூழ்நிலைலாம் சரியில்லைன்னாரு. அது ஒரு டைம் வெயிட் பண்ணணும். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா டைம் இல்லை, முடிஞ்சு போச்சு. There's no time. We are running out of time. அல்லேலூயா. காலேஜில் படித்து கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பியே, ஐயா நான் இப்போ ஊழியம் பண்ணணும். ஐடியில் வேலை செய்து கொண்டிருக்கிற அருமையான வாலிப சகோதரனே, இப்போ ஊழியம் பண்ணணுமா? ஆமா, நீ இப்போ ஊழியம் பண்ணணும். we are running out of time. you have to do. இந்த சகோதரன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா நேரம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும், you have to do something for the Lord அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரிங்களா? என்னை திட்டிருப்பார் மனசில், இவர் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோனாவை கர்த்தர் அழைத்து ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்தார். யோனாவே, நீ நினிவேக்கு போயிட்டு ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக பிரசங்கின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் யோனா அதை செய்தானா? அவன் என்ன பண்ணான்? அவன் கப்பல் பிடித்து தர்ஷீஷுக்கு என்ற ஒரு பட்டணத்துக்கு ஓடி போகிறதுக்கு அவன் என்ன பண்ணான்? அவன் கப்பலை ஏறி போய் செட்டில் ஆயிட்டான். இன்னைக்கு யோனா மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். we wanted to settle down. ஒரு ஜாபில் நல்லா இருக்கே, சேலரி நல்லா இருக்கு, பர்க் சூப்பராக இருக்கு, எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. என்னது பிரதர், 13 months salary. எல்லாரும் 12 தான் வாங்குவாங்க, பட் மை ஆஃபீஸ் இஸ் கிவிங் 13 months salary. பியூட்டிஃபுல் ஆஃபீஸ். வேற என்ன தராங்க? கிறிஸ்மஸ்க்கு எக்ஸ்ட்ரா தராங்க. இதெல்லாம் யாருக்கு நடந்ததுன்னா எனக்கு நடந்தது. கம்பேஷன் இன்டர்நேஷ்னல் என்ற ஒரு ஊழியத்தில் 11 வருடங்கள் நான் அந்த ஊழியத்தில் இருந்தேன். 11 years I enjoyed. அந்த ஊழியமே எங்களுக்கு எப்படி ஆச்சுன்னா தெய்வம் ஆயிடுச்சு, விக்கிரகம் ஆயிடுச்சு. We are very dependent on the salary. We have been dependent on the organization. ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு நாள் வந்துச்சு, 2017ஆம் ஆண்டு என்னுடைய ஆஃபீஸ் மூடப்பட்டது. இந்தியாவோட ஃபங்க்ஷன் இஸ் க்ளோஸ்ட். நாங்களாம் எல்லாம் பொட்டிக்கிட்டிலாம் எடுத்துகிட்டு ஓடணும். we are running. ஐயோ போச்சு, கம்பேஷன் போச்சு, மூடிட்டாங்க, சேலரி இல்லை, நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ண போகிறோம்? யூ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். கர்த்தர் உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார். உன்னை தீமைக்கானதல்ல, சமாதானத்துக்கு ஏற்றவான நினைவில் வைத்திருக்கிறார். யோனாவோட வாழ்க்கையில் அவன் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை விட்டுட்டு அவன் ஓடினான். அவன் ஓடி அவன் என்ன பண்ணான்? அவன் நினிவேக்கு போக வேண்டிய ஆள் தர்ஷீஷுக்கு ஓடினான். கப்பல் என்ன பண்ணாங்க? அந்த கதையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அவன் ஓடினான். அவன் என்ன பண்ணான்? ஜாலியாக he was sleeping. ரொம்ப அந்த வேதத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அவன் நல்ல கம்ஃபர்டபுளாக அவன் இருக்கிறாரு. அங்கே வேதம் சொல்லுகிறது, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு கிருபையா ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு எனக்கும் கிருபையாக ஒரு சபை கொடுத்துருக்கிறார். கம்ஃபர்டபுளாக ஒரு ஏசியில் வந்து உட்காந்து கிருபையாக கொடுத்துருக்கிறார். இந்த கிருபையை என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பொல்லாத மாயை பின்பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம போக்கடிக்கிறதா. God has given an opportunity. God has given ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை கொடுத்துருக்கிறாரு. அதை தேவனுக்கென்று பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படலை அப்படின்னா, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, டுடே இஸ் த டே. இன்றைக்கு ரட்சணை நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். எல்லாம் சொல்றீங்களா? என்னை வாளாக்காமல் தலைக்கா, நான் கீழாகாமல் மேலாவேன். எவ்ரி டே யூ ப்ரொக்ளைம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நான் தலையா இருப்பேன், வாளா இருக்க மாட்டேன் அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய எல்லா காரியங்களும் கர்த்தர் தலையை தான் வைப்பார். நீங்களே பார்ப்பீங்க, ஆண்டவரே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல
அவன் யோனாவுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவன் தேவன் கொடுத்த பணியை விட்டு அவன் ஓடினான். அவன் தர்ஷீஷுக்கு ஓடினான், நினைவேக்கு போகாம அந்த மீன் வயிற்றில் மாட்டி அவன் 3 days நைட் அண்ட் டே இருந்தான். அங்க இருந்துன்னு ஆண்டவருக்கு கூப்பிடுறான், ஆண்டவரே ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நான் இப்படி வந்து மாட்டிக்கினேனே. இன்னைக்கு எனக்கு தெரியாது யோனாவோட சூழ்நிலையில் ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா, நெருக்கத்தில் இருக்கிறீங்க. நெருக்கத்தில் யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த டைம் கூட என்ன பண்றான், அவன் அமைதியா இருக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் சைலண்டா இருக்கிறோம். we are very silent in our situation. பயங்கரமா கேயாஸ் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம லைஃப்ல. நம்ம என்ன பண்றோம், குவைட்டா இருக்கிறோம். பிரதர் என்னால ஒன்றும் முடியல பிரதர், அதனால என்ன பண்றீங்க, நல்லா தூங்குறோம் பிரதர். போன வாரம் ஆண்டவராக தேவனாகிய கர்த்தர் என்ன ஒரு அக்கா வீட்டுக்கு என்னோட சின்ன வயசுல சண்டே ஸ்கூல், ஒரு 8வது படிக்கும்போது சண்டே ஸ்கூல் ஒரு இடத்துல போய் எடுப்பேன், சைதாப்பேட்டில் ஒரு இடத்துல. அந்த அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். திடீர்னு அவனோட தம்பி கூட்டு போயிருந்தாரு. 2 வாலிப பிள்ளைங்க இருந்தாங்க. 25 வயசுலேயே அவர் பயங்கர ஆல்கஹாலிக் அடிக்ஷனில் போயிட்டு, அந்த தம்பி அவனை அடிக்ஷன் டிடிகே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவனை அடிக்ஷன்லாம் சரி பண்ணி அவனை இன்னைக்கு குடிக்காமல் நல்ல அந்த தம்பி தேவனை ஆராதிக்கிறார். அவனோட தம்பியை பார்த்தேன். இந்த தம்பி சர்ச்சுக்கு போகிறாரா அப்படின்னு கேட்டேன். தம்பி அதுதான் தம்பி, அதுக்கு ஜெபம் பண்ண தான் கூப்பிட்டேன் தம்பி. என்ன பண்ணுறாரு, தூங்கினே இருக்கிறார் தம்பி. உண்மையாக சொல்கிறேங்க, வாலிப பையன் துடித்து நல்ல அவன் வந்து கிரவுண்டில் இருக்கணும், சர்ச்சில் இருக்கணும், ஊழியம் செய்யணும், காரியங்கள் நிறைய செய்யணும். அவன் என்ன பண்ணுறான், தூங்கிட்டே இருக்கிறான். அடக்கவே முடியலப்பா. அவங்க அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, அடக்கவே முடியல, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கிறான். காலேஜ் என்னாச்சுங்க, லயோலா காலேஜ் படித்த தம்பி 2 வருஷம் போனால் 3rd இயரு சர்ஜரிலாம் பண்ணாங்க. அவனுக்கு எக்ஸாம் எழுத முடியல. ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். we have referred him to somewhere to support him. சரிங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, பிசாசு அந்த குடும்பத்தை எப்படி மடக்கி போட்டிருக்கான். he should be head, நீ தலையா இருக்க வேண்டிய ஒரு நபர் உன்னை பிசாசு வாளா வச்சிருக்கிறாங்க. எனக்கு இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற தேவ ஜனமே, நீ தலையாக கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனா, நினிவேக்கு போண்டியவன் தர்ஷீஷுக்கு போனா, ஆண்டவர் அவனை மீன் வயிற்றில் மாட்டிக்கொண்டான். தேவ சித்தத்தை செய்யாதவனாய் மாறினான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகள். இங்கே என்ன பார்க்குறோன்னா, நினிவேலோட மக்கள், அதை கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? 3ஆம் அதிகாரம் படிங்களா? 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க பிரதர். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. ஓகே. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். ஓகே. 10வது வசனம் படிங்க பிரதர். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஓகே, இங்கே பார்க்கிறோம், யோனா நினிவேக்கு போயிட்டு பொல்லாத வழிகளில் இருந்த ஜனங்களுக்கு மனம் திரும்பலை குறித்து பிரசங்கம் பண்றான். அந்த ஜனங்களா என்ன பண்றாங்க, அந்த ராஜா, அந்த கண்ட்ரியோட ராஜா, நினியோட ராஜா கூட என்ன பண்றாரு, எல்லா மிருகங்களும், எல்லா பிள்ளைகளும், எல்லா ஜனங்களும் உபவாசித்து ரட்டுடுத்தி சாம்பலிலிருந்து ஜெபித்தாங்க. ஆண்டவரே நாங்க மனம் திரும்புறோம்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜனங்களை என்ன பண்ணாரு, அழிவிலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டார். யோசிச்சு பாருங்களேன், பொல்லாத வழியில் இருந்த அந்த ஜனம், அந்த ராஜா, they are very sensitive to the call of God. தேவன் அழைத்த அந்த அழைப்பை புரிந்து கொண்டார்கள். யாரு? பொல்லாத வழியில் இருந்த ஜனங்க. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு சபையில் இருக்கிறோம் நீங்களும் நானும். they are able to understand, but what are we doing this morning? இந்த காலை வேளையிலே ஒருவேளை கர்த்தர் நினிவேல ஜனங்கள் மனம் திரும்பினார்கள், கர்த்தர் அவங்க மேலே இரக்கமா இருந்தாருங்க. இந்த காலை வேளையில ஏதாவது ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில்
இடரலாக இருக்குன்னு சொன்னால், கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நான் வைக்கும் போது கர்த்தர் இரக்கமுள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையுள்ளவர் என்று சொல்லி நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பின்னாடி இருக்கிறவங்க யாராவது வாசிக்கிறீங்களா? தமிழ் பைபிள் இருக்கா வாசிங்களேன். யோனா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க பிரதர். யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி இருப்பேனே. நீர் இரக்கமும் மன உருக்கமும், இங்க முள்ளமா படிங்க பிரதர். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோமான தேவன் என்று அறிவேன். யோசிச்சு பாருங்களேன். இங்க யார் இதை சொல்றா? யோனாவுக்கு இது மிகவும் முக்கியமான விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை புலம்புற ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே ஆண்டவரே நீங்க சரியான ஆளாகிறீங்களே, என்ன பண்றீங்க ஆண்டவரே? அழிப்பேன்னு சொன்னீங்கன்னா அழிச்சிட்டு போகணும்ல, வாட்ச் பண்ணி பார்க்கணும்னு படைக்கிறான். பைபிளில் போட்டுக்குது வாட்ச் அண்ட் ப்ரேன்னு இருக்குது. ஆனால் யோனா டிஃப்ரெண்ட்டான வேலை செய்கிறாரு, வாட்ச் பண்ணுறாரு. இந்த ஜனங்கள்லாம் அழிஞ்சு போகிறது பார்க்கலாமே, அந்த சீன் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறான். பட் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டோடைய கேரக்டர் சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு தெரியும் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஒரு நீங்கள் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேலே எப்படி இருக்கிறார்னா, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருந்தாரா இல்லையாங்க? நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவர் என்ன நம்ம நின்றுக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையுள்ள தேவன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்ம மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், யோனாவுடைய நினைவை கர்த்தர் அறிந்திருந்தார். அவன் எஸ்கேப் ஆனோன்னு நினைச்சான், அந்த நினைவை கர்த்தர் அறிந்திருந்தார். யோனோட வாழ்க்கையில் அவனுக்கு ஆண்டவர் காமிச்சாரு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை. அவர் அவன் தெரிஞ்சுக்கிறான், ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், நீடிய சாந்தம் கிருபையும் உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று யோனா அறிந்திருந்தான். இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க இந்த வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அவர் யோனாவுடைய வாழ்க்கையை அங்கே ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த 4ஆம் அதிகாரம் கடைசியில் அந்த 10வது வசனம் வாசிங்க பிரதர். 4:10. அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீர் வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. ஆமென். அந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு நிழல் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆமணக்கு செடியை அவனுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு நைட்ல வளர வைக்கிறார். உங்களுக்கு கூட நல்ல ஜாப் டக்குன்னு கொடுப்பார் ஆண்டவர். பியூட்டிஃபுல், ஐ பை அ கார், 30 lakhs ஒரு கார் வாங்கி ஆண்டவர் டக்குன்னு அடுத்த மாதம் ஒரு 4-5 மாதம், ஒரு வருஷம், ஒரு 5 வருஷம் கொடுத்து நிறுத்திடுவார் ஆண்டவர். ஆண்டவரே என் கூட இல்லையா? நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது டக்குன்னு ஆண்டவர் சில தருவார். நம்ம எப்படி அதில் சந்தோஷமாக இருக்கிறோமா? இவன் சந்தோஷமாக அந்த நிழல்ல பாடியிருப்பான், ஹல்லேலூயா ஹல்லேலூயா சர்வ வல்லவர் ஆளுகிறார். நான் நிழல்ல ஜாலியாக இருக்கிற சமயத்தில் அவன் ஒதுங்கி அந்த அழிவை பார்க்கணும்னு ஜாலியாக இருக்கிற சமயத்தில் நெக்ஸ்ட் டே அந்த ஆமணக்கு செடி காலி எடுத்துட்டாரு. வெயிலில் அவன் அந்த அல்லேலூயா பாட்டு பாட முடியல. ஆண்டவரை பார்த்து புலம்புறான் அவன். வாசிங்க பிரதர் அந்த 2வது வசனம், 10-11வது வசனம் வாசிங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத
1,10,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. ஓகே, இங்க இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. யோசிச்சு பாருங்களேன், நிறைய சூழ்நிலையில் நம்ம டிஃபைன் பண்ணி வைப்போம். ஆண்டவரே நான் இப்படி தான் இருக்கணும், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட திருமணம் தான் நடக்கணும், இப்படிப்பட்ட வீடு தான் வேணும், இப்படிப்பட்ட ஊழியம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் தெரியுங்களா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மகனே உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என்னோட வழிகள் அல்ல. His ways are different from our ways. Hallelujah. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆண்டோட பிள்ளைங்க நல்லா இல்லாத ஒரு பொருள் கேட்குறோன்னு வச்சுங்களேன், எடுத்துக்குப்பா அப்படின்னு, டேக் இட், வா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயா, என் ஜபத்துக்கு பதில் கேட்டீங்க, கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வேதத்தில் போட்டிருக்குது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானவளை கண்டடைகிறான்னு இருக்குதா, நல்ல மனைவியை கண்டடைகிற நன்மையானவளை கண்டடைகிறான்னு இருக்கா? சொல்லுங்க. மனைவி கண்டடைகிறன்னு போடலங்க. அப்போ மனைவிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள போய் நம்ம என்ன பண்ணுறது, விசுவாசி அவிசுவாசியை கூட்டு வந்துடக்கூடாது. எனக்கு மனைவி வேணும்னு நல்லா தெரிஞ்சுங்க. யாருக்காக இந்த வார்த்தை வருதுன்னு தெரியல எனக்கு. விசுவாசி டெய்லி சண்டே சர்ச், பேப்டிசம் எடுத்தாச்சு எல்லாம் பிரதர், ஆனாலும் அந்த பேப்டிசம் எடுக்காத சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன். எதுக்குப்பா? அவங்க தான் வேணும். ஏன்? she is very good, you know. இயேசு தெரியாதுங்க. அவங்க அப்பா அம்மா சாமி ஆடுறவங்க, குறி சொல்றவங்க, மொட்டை போடுறவங்க, உன்னைய கொண்டு போய் மொட்டை அடிச்சு உன்னுக்கு காது குத்திடுவாங்க. இன்னைக்கு ஜாக்கிரதையா இருங்க. I don't know why I am telling this, but the Spirit of Lord wanted this thing to inform you. Be careful. ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின நீ, தேவனை ஆராதிக்கிற நீ, அந்நிய நுகத்தில் பிணைப்படாதே. உன் வழி, காண்டரசோடைய வார்த்தை சொல்றது, என் வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. His ways are different. You need to understand. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னதுன்னா, நல்ல மனைவி கண்டடைகிறவன் நன்மையானவளை கண்டடைகிறான். சொல்லுங்க இந்த வார்த்தையை, நல்ல மனைவி கண்டடைகிறன் சொல்லுங்க. நல்ல மனைவி கண்டடைகிறன் நன்மையானவை கண்டடைகிறான். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், பெரியவங்களா இருக்கிறாங்க, நல்ல மனைவி கண்டடைந்தா எவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்கும், எவ்வளோ ஜாய் இருக்கும், ஒரு பீஸ் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு விடுதலை இருக்கும், ஒரு பிரேக் த்ரூ இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் இருக்கும், சமாதானம் இருக்காது, அல்லல் இருக்கும், கடைசியாக ஒரேடியாக டிபார்ச்சர் இருக்கும். போயிட்டு வாமா. உண்மையாக சொல்கிறேங்க, நிறைய என்னுடைய நண்பன் ஒருத்தர் தான் பிரசிடென்சி காலேஜில் ரட்சிக்கப்பட்டு, ஒரு ஸ்டூடெண்ட் பிரேயர்ஸில் ரட்சிக்கப்பட்டு, அந்த தம்பி நல்ல விசுவாசத்தை வளர்ந்து நல்ல ஒரு ஏசிய சபைக்கு போன தம்பி. அந்த தம்பி திருமணம் ஆகும்போது என்னை தேடி வந்தார் கார்டு கொடுக்கறதுக்கு. வாவ் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்டா. யாரு? என் மாமா பொண்ணு, நல்ல பொண்ணு, வெரி குட். விசுவாசியா? மாமா பொண்ணுன்னு சொல்லிட்டல, எப்படி விசுவாசி? அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் அப்போவும் வாலிபனான் பையன், நீ பெரிய தப்பு பண்ணிட்டடா, அதெல்லாம் நான் ஆண்டருக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் பிரதர், நான் ஆண்டருக்குள்ளே இருக்கிறல நான் கொண்டு வந்துடுவேன். நம்ப மாட்டீங்க, குழந்தை பிறந்துச்சு. அவங்க டே 1லேருந்து அவங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் சரியில்லை. ஒரு டைம் வரும்போது 2 பேரும் தே டிபார்ட்டட் ஈச் அதர். அவன் என்னை பார்த்துட்டு ஒதுங்கி போனான். திரும்பி இப்போ நான் சொன்னேன், பரவாயில்லடா வா, இப்போ கூட ஆண்டவர் உனக்கு சமாதானம் கொடுப்பார், இந்த டைமில் ஆண்டவருக்கு உதவி செய்வார். எத்தனை குடும்பங்கள், எனக்கு அருமையான வாலிப தம்பியே இங்கே இருக்கிறவங்க அனைவருக்கும் சொல்கிற தேவனுடைய வார்த்தை, அந்நிய நுகத்தில் பிணைப்படாதீங்க. இட்ஸ் வெரி வெரி do not yoke with unbelievers. தேவன் உங்களுக்கு தீமைக்கான அல்ல, சமாதானத்துக்கான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
உன் நினைவை அறிந்திருக்கிறாருங்க. நீங்கள் யோசிக்காதீங்க, யாரும் என் நினைவை பார்க்கலங்க. No one is watching over. But God is telling you, மகனே, நான் உன் நினைவை அறிந்திருக்கேன். இந்த வார்த்தையை தான் சொல்கிறார். எரேமியா 29:11 உங்களுக்காகவே கர்த்தர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. மகனே, அதை திருப்பி ஒரு வாட்டி யாராவது வாசிக்கிறீங்களா? எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எனக்கு அருமையான தெய்வஜனமே, கர்த்தர் உனக்கு ஒரு சமாதானத்தின் தேவன். நீங்க யூ ஹேவ் டு பி வெரி வெரி, நம்ம சமாதானத்தை விட்டு யோனா மாதிரி ஓடிடக்கூடாது. God has a beautiful life for you. கடைசியாக யோனாவுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து நாம் முடிக்கலாம். யோனா, வேதம் சொல்லுகிறது, யோனா கடைசியாக யோபை குறித்து பார்க்க போறோம். யோபு எப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானாக இருந்தான். அல்லேலூயா. அவன் எப்படி இருந்தான்? உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான். I believe, I pray this morning, இங்கே உட்கார்ந்திருக்கிற இந்த ஆராதனையில் உட்கார்ந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உத்தமனாகவும் சன்மார்க்கனாகவும் நீதிமானமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். யோபையை மாத்திரம் இல்லைங்க, நம்ம இந்த நியூ லைஃப் ஃபெலோஷிப்ல ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும், என்னுடைய ஜபமே இந்த கால வேளையில் அதுதான். கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானாய் கர்த்தர் வைக்க போறார். அல்லேலூயா. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. கர்த்தர் உங்களை என்னையும் அப்படி வைக்க போறாரு. யோபு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவனுக்கு பிசாசு பயங்கரமான, அவனுடைய எல்லாம் யோசிச்சு பாருங்க, 7 மகன்கள் இருந்தாங்க, 3 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரே நாள்ல செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் வந்து சொல்றாங்க, உங்க பிள்ளைங்களாம் செத்து போட்டாங்க, நாங்க தான் தப்பிச்சோம், வந்து சொல்றோம். உங்களுக்கு போச்சு, எல்லாம் போச்சு. ஆடு மாடுகள் போய்விட்டது, தன்னுடைய சொந்த பெற்றெடுத்த பிள்ளைகள் மரித்து விட்டார்கள், எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. அவனுக்கு வியாதியம் வந்துச்சு, சொரிஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர், யோபோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். ஆனா தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான காரியங்கள் யோபுக்கு கர்த்தர் செய்தார். யோபை விடவா நம்ம பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம்? இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு இஎம்ஐ கட்ட முடியலன்னா, ஆண்டவரே எங்க ஆண்டவரே போயிட்டீங்க, இஎம்ஐ கட்ட முடியல இந்த மாதம், பொண்ணு பார்த்துட்டே இருக்கிற, என்ன ஆண்டவரே ஒன்றுமே செட் ஆக மாட்டேருந்து, எங்க ஆண்டவரே போயிட்டீங்க. ஐம் டெல்லிங் யூ திஸ் மார்னிங், கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களை என்னையும் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக கர்த்தர் வணைந்திருக்கிறார். கர்த்தர் அவர் நித்தம், யோபுடைய வாழ்க்கை, அவன் பயபக்தி உள்ளவனாக இருந்தான். எப்படி இருந்தானா? பயபக்தியா இருந்தான். நம்ம விசுவாசிங்க மாதிரி கேஷுவல் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. we have become very very casual. அந்த பயபக்தி, உண்மையாக சொல்கிறேன், என் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லுவேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெம்பிளுக்கு போகும்போது எப்படி பயபக்தியாக இருக்காங்க பார்த்துருக்கியாடா? அதில் 10% நம்ம இருக்க வேண்டாமா? 10% ஒழுங்கா. என்னுடைய அக்கா ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அவங்க 2வது மாடியில் இருக்காங்க. கீழ் மாடியில் ஒரு நல்ல ஒரு பிராமின் ஃபேமிலி இருக்காங்க. அந்த வாலிப தம்பி நடக்கிறது கூட பார்த்தீங்கன்னா, அந்த வேஷ்டி கட்டிட்டு காலையில் அவன் அந்த அந்த சடங்குகளை செய்கிறான். நடக்கிறது கூட பவ்யமாக, இப்படி தான் நடக்கிறான், பவ்யமாக நடக்கிறான். யோசிச்சு பாருங்களேன். அந்த பயபக்தியை நான் பார்க்குறேன் அந்த பிள்ளைகிட்ட, அந்த வாலிப பிள்ளைகிட்ட நான் கற்றுக்கிறேன். அந்த பிள்ளையை பார்க்கும்போது யோசித்து, ஆண்டவரே, தேவனை அறியாத அந்த பிள்ளை, இந்த வாலிப பிள்ளை பயபக்தியா எவ்வளோ பவ்யமாக நடந்து போகிறான். சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைங்க, ஆண்டவரே எப்படி பயபக்தியாக இருக்கணும் ஆண்டவரே, அந்த குறைவு இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில் அந்த பிள்ளையை பார்த்து ஆண்டவருக்கு நான் அந்த இடத்துல ஒரு ஜெபத்தை பண்ணேன். ஆண்டவரே,
நாங்கள் பயபக்தியாக, என் பிள்ளைங்க பயபக்தியாக இருக்க கிருபை தாங்க. நம்ம போல்டாக இருக்கிறோம். இவன் சொல்கிறான், யோபு, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25, 26, 77 இந்த வசனம் படிங்க, முடிக்க போகிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளின் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தை கேட்டு இருக்கிற அருமையான தேவச்சனமே, இது கர்த்தருடைய வார்த்தை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். உன் சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, மை ரிடீமர் லிவ். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாள் பூமியில நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலாளர்களே அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். யோபு சொல்றான், என்னுடைய மாம்சம் அழுகி போச்சுப்பா, அசுத்தமாயிடுச்சு, நாற்றம் அடிக்கிற மாம்சமாயிடுச்சு. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் சொல்றான், இப்படிப்பட்ட சொல்ல நான் தேவனை பார்ப்பேன் சொல்லி ஒரு அஷூரன்ஸ் இருக்கு. 27 வாசிங்க பிரதர். பார்ப்பேன், அவரை அந்நிய கண்கள் அல்ல, நல்லா தெரிஞ்சுங்க, நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ஆமென். இந்த வாஞ்சையால் என் உள்ளின் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆமென். இந்த வார்த்தையை உங்களுக்கு தான் சொல்றேன், இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கு தான் இந்த வார்த்தை. அந்நிய கண்கள் அல்ல, நம்ம ஆண்டவரை பார்க்குற போகிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நம்ம கொடுப்பாராக. இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான தேவச்சனமே, நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி. யோபுடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள், பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத காரியங்கள் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில மூடி எல்லாமே முடிவுக்கு வந்தது. He was standing on the crossroad. He doesn't know what to do. பட் ஒன்னே ஒன்று பண்ணா, கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தா. இன்றைக்கு காலை வேளையில் தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற அருமையான தேவச்சனமே, என்னுடைய பிள்ளையே, சபையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு முடிவு உண்டாக்குவேன். அவை தீங்குக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏற்றதான ஒரு முடிவு வைத்திருக்கிறார். இல்லை வாயை திறந்து ஜெபிங்க. இது மௌனமாக இருக்கிற நேரம் இல்லை. ஆண்டவரே, என்னுடைய முடிவு தீமையா இருக்கக்கூடாது என்ற வார்த்தையை சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில தீமைக்கான முடிவு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, சமாதானத்துக்கு ஏற்ற முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறீர், அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, Lord, I receive in the name of Jesus. Father, I pray, oh God, you will give your peace unto me, Lord. இந்த காலவேளையில் எனக்கு தாங்கப்பா. வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. யோனா ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டானா மீன் வயிற்றில் இருக்கும் போது. இது கூக்குரலிடுற நேரங்க. சபையில் வந்திருக்கிறோம், யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, யாரும் ஏன் கத்தி ஜெபிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. இது நீ கத்தி ஜெபிக்கிற ஒரு நேரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, யோனாவுடைய ஆண்டவரே, அவன் தவித்த பொழுது அவன் கர்த்தாவே அவனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை காரியங்களை அவன் அறிந்து கொண்டான். யோபோட வாழ்க்கையில, ரூத்தோட வாழ்க்கையில, மோவாபிய சந்ததி அதிலிருந்து வந்தவ, அவளை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தரே அந்த சந்ததியில் பிறந்தாருங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி எல்லா கோணானவைகளை செவையாக்கி, கரடான பாதைகளை சமமாக்கி, கர்த்தர் உனக்கு ஒரு வறட்சியான பாதைகள்லாம் கர்த்தர் மாற்றி உன்னை பெரிய ஒரு ஜாதியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, இவன் ஜெபித்தான். ஆண்டவரே, ஆண்டவரே, யாபேஸ் ஜெபித்தான். ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவரே, தீங்கு துக்கப்படுத்தாதபடி செய்யுங்க. ஆண்டவரே,
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் இந்த கால வேளையில தகப்பனே, இந்த நல்ல கால வேளையில ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முடி உண்டாக்கி எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறீர் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, எங்களை தீங்குக்கானவைகள் அல்ல, சமாதானக்கேற்றவான முடிவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறீங்கப்பா. இந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவரே, நாங்கள் 7வது மாதத்தில், ஜூலை மாதத்தில் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் ஆண்டவரே எங்களுக்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். நீ விசுவாசி, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்ற தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு இந்த 7வது மாசத்துல ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நீ பெற்றுக்கொள், நீ பெற்றுக்கொள், நீ பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் யோனாவோடு இருந்தார். கர்த்தர் ரூத்தோட வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவன் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த எங்களுடைய ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நீ பேசினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார்னு சொல்றாங்க. மாற்றவங்க இருக்கிற இடங்களை நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம எழுந்து நின்று நம்ம கடைசியாக நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது அது 60-100 கனி கொடுத்து அதன்படி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து அவருடைய நினைவுகள் எல்லாமே நன்மைக்கேதுவான நினைவுகள் மாத்திரமே, எதுவுமே தீமைக்கு அல்ல என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அவளை சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னோடு கூட பேசி இருக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறது என்று சொல்றவங்க மாத்த நல்ல சத்தத்தை உயர்த்தி உமக்கு நன்றி ஆண்டவர், உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகள் இந்த காலை வேளை எங்கள் மத்தியில கடந்து வந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்காக நன்றி. எப்படி ஒரு ரூத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ரூத்துடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி கிரியை செஞ்சார், யோனாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி கிரியை செய்தார், யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி அதிசயமான காரியங்களை செய்தார் என்பதை நாம் பார்த்தது போல ஆண்டவரே இந்த காலை வேளையில என்னையும் அப்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய நினைவுகளினால் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக நீர் மாற்றுவீராக. உம்முடைய நினைவுகள் எங்கள் மேல இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, ஆண்டவர் தேவ தூதரை விட சற்று சிறியவர்களான எங்கள் மேல நீங்க கண்ணோக்கமா இருப்பது ஆண்டவரே, அது ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு காரியம். இந்த உலகத்துல நீர் எங்கள் மேல நோக்கமா இருக்கிறீர். எங்கள் மேல ஆண்டவரே சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை வைத்திருக்கிறதற்காக நன்றி. இந்த மாதத்தின் இந்த கடைசி ஆண்டவரே இந்த 4 நாட்களுக்குள்ள ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட அதிசயமான அற்புதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் சாட்சிகளை கேட்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து நாங்கள் காண வேண்டும் என்று நாங்கள் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக நீர் ஒவ்வொருமே ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. அந்த ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையில விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நினைவுகள் ஒவ்வொருவர் மேலும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நன்றி. நீர் தொடர்ந்து நடத்துவீராக. விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் தங்கி இருக்கட்டும். புதிதாக இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய சகோதரர் மேலும் கர்த்தர் உம்முடைய நினைவுகள் ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியாக நடத்துகிறதற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நேரத்திலும் வார்த்தையை கொடுத்த உடைய தாசனையும் ஆண்டவரை மறைத்து நீர் பலப்படுத்தி ஆண்டவரே நீர் அவர்கள் மேல் இருக்கிற ஆண்டவரே அந்த நினைவுகளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. இன்னும் அதிகமாக நீ எடுத்து ஒவ்வொருவரும் பயன்படுத்த போகிறதற்காக நன்றி. உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நம்ம சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாய். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் நம் அனைவரோடும் கூட அவர் வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நினைவுகள் என் மேல இருக்கிறது அப்படின்னு சொல்லி நல்ல கரங்களை கொடுத்து உற்சாகமா நம்ம கரங்களை கொடுத்து சொல்லு.